இந்த வீடியோவில் விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் பேரை சொல்லிட்டு ஒரு சிலர் பண்ண அலப்பறைகள் தான் பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. 2 நாள் பந்தல போட்டு உட்கார வச்சானுங்க சார். கடல்ல கொழுக்கட்டையெல்லாம் கொடுத்தானுங்க. 3ஆவது நாள் வாரா வெளியே போலான்னு கூப்பிட்டாங்க. நான் சின்னஞ்சிறு மூஞ்சோறு மன்னவனின் பூந்தேறு பூலோகம் கொண்டாடும் ஒத்த கொம்பல்தா செய்யும் தொழில் வாடாமல் தங்கு தட வாராமல் நாம் வாழ பார்க்கும் ஆனை முகந்தான் கொட்டுங்க மேளம் தட்டுங்க தாளம் வந்த பாடும் பாடி தொலையும் தங்கமான உள்ளங்களில் தங்கி இருக்க வாராரு மூசிகத்து வாகனத்தில் முணுமுணுண்டு வாராரு உன்னை தேங்காய் தானே உடைக்க சொன்னேன். எத்தனை வாட்டி உடைப்பேன்? உன்னெல்லாம் எதுக்கு படிக்க வச்சேன்னு தெரியல. படிக்கும் போது தேங்காய் உடைக்கக்கூடிய அசல் தருவாங்க. படிக்கும் போது லவ் பண்றதுக்கு மட்டும் சொல்லி கொடுத்தாங்களா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. படையல் வைத்தே பூஜை செய்தோம் எங்கள் கணநாதா. நடுநடுவே எங்கள் குறையும் சொன்னோம் காதில் கேட்கிறதா. மூஷிகமும் என் மனதை போலே சின்னஞ்சிறிதல்லவோ அது கடவுளை தாங்குது எந்த மனமும் பாவம் சுமந்ததுவோ கணபதி ராஜா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விநாயகர் சதுர்த்தி இருக்கு. உங்களுக்கு ஏதாச்சும் விநாயகர் கிடைக்கலனா கான்டாக்ட் பண்ணுங்க. நல்ல விநாயகர் இருக்கு. நல்லா செஞ்சிருக்கோம். விநாயகர் மாடலாம் நல்லா இருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் விநாயகர் வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்க. கம்மி ரேட்ல நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். கண்டிப்பா தேடி வாங்க. கம்மி ரேட்ல நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். நல்ல விநாயகர் வாங்க எலி ஃப்ரீ. ஓகேவா? கண்டிப்பா வாங்க தேடி. பாய் ஃப்ரெண்ட்ஸ். அம்மா தங்கமான புள்ளையாரு தகதகன்னு வாராரு. தங்கமான உள்ளங்களில் தங்கி அதை விடு. ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? பேசாம படு. ஆஹா, காலையில கட்ட கனவு பழிக்கும்பாங்களே. கனவு சித்தப்பா, அதை விடு. ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? பேசாம படு. ஆஹா, காலையில கட்ட கனவு பழிக்கும்பாங்களே. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. இவரை கடவுள் நினைச்சானுங்களா இல்ல அடியாத நினைச்சாங்களான்னு தெரியல. இந்த மாதிரி சிலையை வச்சிருக்கானுங்க. ஏண்டா விநாயகர் எப்படா 8 பேக்ஸோட இருந்திருக்காரு? விநாயகர்னாவே தொப்பையோட அழகா கொழு கொழுன்னு இருப்பாருடா. விநாயகர் எப்படா ஜிம்முக்கு போனாரு? பாடியெல்லாம் குறைச்சி 8 பேக்ஸ் வச்சுட்டுக்காரு. இது 8 பேக்ஸ் கூட கிடையாது, 12 பேக் இருக்கு. ஏண்டா சிலையா இருந்தாலும் ஒரு நியாயம் வேண்டாமாடா? மக்களை காப்பாத்ததான் கடவுள் இருப்பாருன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப கடவுளையே மக்கள்கிட்ட இருந்து காப்பாற்ற வேண்டியிருக்கு. சும்மா இருந்தவனை கூட்டிட்டு போய் அவளை பார்க்க வச்சது நீ. என் மனசுல காதல தூண்டி விட்டது நீ. ஆஹா, ஏன்
சோதிக்கிறியா? அப்பயே கேட்ட என்ன கூட்டம் போறீங்கன்ட்டு பாரு, மாலையை போட்டானுவா, உட்கார வச்சானுவா, 2 லட்டு ஒரு குழந்தை வச்சுட்டு இந்த நாய் நான் பேச்சு பேசுது பார். மாதுளை போலாம் கேட்பது யாரு? அவருதானே பிள்ளையார். செதறும் தேங்காய் கேட்பது யாரு? அவருதானா பிள்ளையார். பிள்ளையார் வத்தி வர வேண்டும் உங்கள் பிள்ளையார். லூசு இல்லனே மென்டல். திருவிழா நடத்துங்க போங்க. கரகத்தை தூக்குங்க தூக்காம போங்க. எங்களுக்கு ஆடல் பாடல் ஓட்டுதே ஆகணும். விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். அப்புறம் என்ன சாமி, எல்லாரும் வந்தாச்சு, இலை போட வேண்டியதானே? ஏலே வாழை எங்க என்னல பண்ற? சாப்பிட்டியால? ஓகேவால? யோ, சாமி இலை போட சொன்னா என்ன பண்ணுற? சாமி இலை பண்ணுமா? சாமியில என்னல பண்ற? கோயக்கட்டெல்லாம் சாப்பிட்டியால? போதுமால? சாமி வாழல. வாயெல்லாம் சாப்பிட எதுடா வந்த? சாமின்னு கூட பார்க்க மாட்டேன். ஏன்பா உன்ன பீரியட்ஸா? சரி, அர்ச்சனை பண்ணிரலாமா? பண்ணிடலாம் சாமி. ஒரு வாட்டி அர்ச்சனாக்கு மட்டும் ஓகேவான்னு கேட்டு சொல்லுங்க. ஐயோ பயமா இருக்கா? பாருங்க. ஐயோ பாப்பா. ஐயோ ஐயோ ஊஞ்சல வச்சு ஊஞ்சல் ஆடுறாங்களே தெய்வமே. அட பாவிகளா, இழுத்து போட்டு கொண்டாதீங்கடா. உன்னை நான் அப்புறம் பாத்துக்கிறேன். நீ என்னவா பாக்குறது? என் குழந்தை ஊர்வலமே பாத்துக்கிட்டுடா. என்ன குளிரு? இந்த குளிர்ல தூக்கி போட்டு போயிட்டாங்களே. கணேசா, ஏன் வெளியே வந்துட்டீங்க? இவன் எங்கதான் இருக்கானா? ஏன்பா உங்களை நம்பி தானப்பா நான் வந்தேன். வந்ததுக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் விரிஞ்சு எல்லாமே வச்சிங்க. சரி, என்ன நல்லா பாத்துக்கிறாங்கன்னு அசந்து தூங்குனேன். இப்ப கடல்ல வந்து போட்டீங்களப்பா, இது நியாயமா? எல்லாம் நல்லது தானே கணேசா பண்ணும். மனசாட்சி தொட்டு சொல்லி நல்லதுக்கா பண்ணீங்க. சரி, ஏன் இப்ப எங்க போறீங்க? கடல்ல தூக்கி போட்டதுனால எனக்கு சளி பிடிச்சிருச்சு. அதனால ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கேன். என்ன உன் பைக்ல கூட்டு போயேன். என்னால கூட்டு போக மாட்டீங்க. பொம்பளை புள்ள என்ன பல்ல இழிச்சுன்னு ஓயிட்டுருவீங்க. மக்களே, விநாயகர் சிலை எவ்வளோன்னு கேட்டா 30,000 40,000 சொல்றாங்க. அதனால அடுத்த வருஷம் 1500, 3000, 4000, 1500. அடுத்த வருஷம் நாங்களே ஒரு ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்றோம். பிள்ளையாருக்கு போய் நாங்களே உட்காந்துடுறோம். 3ஆவது நாள் குளத்துல போய் நாங்களே குளிச்சுட்டு வந்துடுறோம். அவ்வளவுதான். நன்றி, வணக்கம்.